சென்னை மற்றும் புதுக்கோட்டையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது உறவினர்களுக்கு சொந்தமான வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் நடைபெற்று வரும் சோதனை குறித்த தகவல்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், எவ்வளவு நேரமா எந்தெந்த இடங்களில் இந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? மணிமாறன், காலையில் 6 மணியிலிருந்து வருமான வரித்துறையினர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் இல்லத்தில் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தற்போது இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது RK நகர் தொகுதியில் பெருமளவில் பணப்பட்டுவாடா நடப்பதாக புகார் எழுந்தது. அதைத் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. பலரும் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களிடமிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்றது. அதன் மூலமாகத்தான் தற்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று வருவதாக தெரிவிக்கின்றனர். அதாவது சென்னையில் மட்டும் குறைந்தது ஒரு 20 இடங்களில் இந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. முக்கியமாக அவரது தங்கை வீடு இங்கேதான், நந்தனத்தில் தான் உள்ளது. அங்கேயும் தற்போது இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அங்கும் சில முக்கிய ஆவணங்கள் தற்போது கைப்பற்றப்பட்டதாக நமக்கு தற்போது தகவல்கள் தெரிவிக்கின்றது. அதே போல அதாவது அண்மையில் தான் இந்த RK நகர் பகுதியில் பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்காக வருமான வரித்துறையிலிருந்து 10 தனிக்குழுக்கள் அமைக்கப்பட்டது. அதாவது கள்ளநோட்டு புழக்கம் மற்றும் அதிகப்படியான பணம் பட்டுவாடா போன்ற குற்றங்களை விசாரிப்பது இந்த வருமான வரித்துறையினால் தான் செய்ய முடியும். அதனால் இந்த குற்றங்களை விசாரிப்பதற்கென்றே 10 தனிப்படைகள் நேற்று அமைக்கப்பட்டது. இன்று காலை தற்போது இந்த சோதனையானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மணிமாறன், முகிலன், திடீர்னு இந்த சோதனையை நடத்துறதுக்கு என்ன காரணம்? அது பத்தி வருமான வரித்துறையினர் என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது தற்போது விஜயபாஸ்கர் இல்லத்தில் அவர் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வந்தார். அதாவது இந்த பணப்பட்டுவாடா நடைபெறுகிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்தவுடனே பலரும் இந்த சோதனைக்கு, அதாவது விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தனர். அதே போல இந்த சசிகலா அணியில் விஜயபாஸ்கர் ஒரு முக்கியமான அமைச்சராக கருதப்பட்டு வந்தார். பல விஷயங்கள் அவரே முன்னிருந்து நடத்தினார். அதாவது போதிய ஆவணங்களும் ஆதாரங்களும் கிடைத்த பின்னரே தற்போது வருமான வரித்துறையினர் தற்போது இங்கு சோதனை தொடங்கியுள்ளனர். முகிலன், இணைப்பில் இருங்க. நம்ம தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். மகாலிங்கம், காலை 6 மணி முதலேயே இந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு நேரம் இது நீளும்? என்னென்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது என்பது குறித்த விவரங்கள் எப்பொழுது தெரிய வரும்? மணிமாறன், இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு முக்கியமான சோதனை. ஏனென்றால் தற்பொழுது அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய வீட்டில் இந்த சோதனை என்பது நடைபெறுகிறது. வழக்கமாக இது போன்ற சோதனைகள் மிகவும் விமர்சனத்துக்குள்ளாகவும் கூடிய ஒரு சோதனையாக இருக்கும், வருமான வரித்துறை சோதனையாக இருக்கும் என பார்க்கிறோம். இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் தேர்தல் சம்பந்தப்பட்ட சோதனை என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்களும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். RK நகர் இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதை தேர்தல் ஆணையமும் உணர்ந்திருக்கிறது. அதே போல அதை கண்காணித்து வரும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் அதை தொடர்ந்து கவனித்து வருகிறார்கள். எனவே இந்த பணப்பட்டுவாடா எதன் அடிப்படையில் எங்கிருந்து வருகிறது, இதில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், எந்தெந்த வகையில் பணப்பட்டுவாடா என்பது யாருடைய மூலமாக நடத்தப்படுகிறது என்பதெல்லாம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். அதில் கடந்த 1 வார காலமாக பல்வேறு இடங்களில் சோதனைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதையும் நாம் பார்க்கிறோம். குறிப்பாக பல்வேறு இடங்களில் உடைகள் மற்றும் பரிசு பொருட்கள், இப்படி பல விஷயங்கள், அதே போல ரொக்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதை பார்க்கிறோம். இதன் அடிப்படையில் இதை மூலமாக கொண்டு இதில் பல்வேறு ஆதாரங்களை திரட்டி அதற்கு பிறகு இந்த சோதனை என்பதை அதிகாரிகள் இன்று காலையில் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். சென்னை, புதுக்கோட்டை, மதுரை என மொத்தம் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சோதனை முழுக்க சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது சம்பந்தப்பட்ட நபர்கள், அது மட்டுமல்லாது அவரது வீடு, அவரது அலுவலகம் என பல இடங்களில் சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனையில் இதுவரைக்கும் ரொக்கம் அல்லது சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் கூடுதலாக பறிமுதல் செய்யப்பட்டதா என்ற கேள்விக்கு இதுவரைக்கும் முழுமையான பதில் இல்லை. ஆனால் 9 மணிக்கு மேல் இது சம்பந்தமான கேள்விக்கு பதில் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சோதனைக்கு தற்பொழுது CRPF பாதுகாப்பு வசதி என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது துணை ராணுவ பாதுகாப்பு என்பதை தற்பொழுது
வருமான வரித்துறை அதிகாரிகள் கோரியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது விஜயபாஸ்கர் இல்லத்தில் துணை ராணுவத்தினர் தற்பொழுது அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார். தொழில்படை பாதுகாப்பு பிரிவை சார்ந்த படை வீரர்கள் தற்பொழுது அங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதுகாப்பிற்காக. எனவே அதுவும் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. இந்த சோதனை குறிப்பாக தேர்தலை தாண்டி நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கருதப்படுகிறது. ஏனென்றால் இதில் பல்வேறு அம்சங்கள் கவனிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. சேகர் ரெட்டி மற்றும் அவர் சம்பந்தப்பட்ட இடங்களில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெரிய அளவில் சோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. இந்த டிமானிட்டைசேஷன் பிறகு நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய சோதனையாக அது பார்க்கப்பட்டது. எனவே அதனுடைய தொடர்ச்சியாக இந்த சோதனையில் ஏதாவது ஆதாரங்கள் கிடைக்கக்கூடும் என்ற நம்பிக்கை வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதன் தொடர்ச்சியாகவும் இந்த சோதனையில் ஏதாவது தொடர்பு இருக்கக்கூடும் என்ற கணிப்பும் இருக்கிறது. எனவே அது சம்பந்தமான விசாரணை பிறகு இருக்கும் என்ற தகவலும் இருக்கிறது. ஆனால் முதன்மை முக்கியத்துவம் என்பது தற்பொழுது தேர்தல் தொடர்பான நிதி எங்கிருந்து வருகிறது, அது எந்த வகையில் மக்களுக்கு சென்றடைகிறது என்பதை கண்காணிப்பது உள்ளிட்ட விஷயங்கள் தான் தற்பொழுது மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் ஏற்கனவே பல இடங்களில் திரட்டப்பட்டிருப்பதாகவும் வருமான வரித்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு நபர்கள் ஏற்கனவே நடத்தப்பட்ட சோதனையில் சம்பந்தப்பட்ட விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்ட நபர்களுடைய வாக்குமூலங்கள் இதற்கு மிக சரியாக பொருந்துகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த வாக்குமூலங்களை எல்லாம் அதை அடிப்படையாக கொண்டுதான் தற்பொழுது அடுத்த கட்டமாக இந்த சோதனை என்பது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மகாலிங்கம், 2 நாட்களுக்கு முன்பு நாடு முழுவதும் 18 இடங்கள்ல சோதனை நடத்தினாங்க. வங்கி அதிகாரிகளோட வீட்டுல எல்லாம் இந்த சோதனை நடைபெற்றுச்சு. அதே போல இப்ப ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய சூழல்ல இப்போ தமிழக அமைச்சர், முக்கியமான ஒரு அமைச்சரோட வீட்டுல இந்த சோதனை மேற்கொள்ளப்படுது. இதை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதில் நாம் தற்பொழுது இது குறித்து அதிகாரிகளிடம் பேசினோம். அரசியல் ரீதியான எந்த சம்பந்தமும் இதில் இல்லை. ஏற்கனவே இடைத்தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பணப்பட்டுவாடாவை பார்த்து வருகிறோம், எதிர்கொண்டு வருகிறோம். பல இடங்களில் இது போன்ற புகார்கள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இதை மையமாக கொண்டுதான் இந்த சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான ஆதாரங்களும் இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது அரசியல் ஆதாயம் தேட இல்லை என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு பணப்பட்டுவாடா புகார் என்பது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் மிக அதிக அளவு இருப்பதை அதிகாரிகளும் கண்டு வருகிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் தீவிரமான ஒரு நடவடிக்கை தேவைப்படுவதை அதிகாரிகள் உணர்ந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இதற்கான பின்னணி விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. அந்த விசாரணை முடித்த பிறகு தற்பொழுது அதற்கான ஆதாரங்களும் திரட்டிய பிறகு இந்த மாநிலம் தழுவிய அளவிலான ஒரு வருமான வரித்துறை சோதனையை மேற்கொள்வது என்று அதிகாரிகள் முடிவு செய்ததாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதில் அரசியல் கலப்பு இல்லை என்று அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதில் பல்வேறு அரசியல் தலைவர்களும் முக்கியமாக நடப்பு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களுடைய தொடர்பும் இருப்பதையும் அவர்கள் மறுக்கவில்லை. ஆனால் அதில் எந்த அளவிற்கு வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறது என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆதாரம் இல்லாமல் இது போன்ற மிக முக்கியமாக அமைச்சர் இல்லம் உள்ளிட்ட விஷயங்களில் எல்லாம் சோதனை மேற்கொள்வார்களா என்ற சந்தேகம் எழுகிறது. எனவே உரிய ஆதாரங்கள் அவர்களிடம் இருப்பதாகவே அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். அதையும் நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த சோதனையின் போது குறிப்பாக ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட வாய்ப்பு இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஆவணங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த ஆவணங்கள் எல்லாம் எது சம்பந்தப்பட்டது, சொத்து ஆவணங்களா அல்லது வரவு செலவு கணக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்களா, அதற்கான வருவாய் எங்கிருக்கிறது, அல்லது அந்த தொகை யாரிடம் கொடுக்கப்பட்டு யாருக்கு மூலமாக ஆர்கே நகர் எடுத்துச் செல்லப்பட்டது என்பது குறித்தெல்லாம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகாரி தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 விஷயங்களும் தற்பொழுது மிக முக்கியமாக வருமான வரித்துறை அதிகாரிகள் முன்னெடுத்து வரும் தகவலாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இது குறித்த கூடுதல் தகவல் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. மகாலிங்கம், பொதுவாக இது போன்ற வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தும் போது என்னென்ன நடைமுறைகள் எல்லாம் பின்பற்றப்படும்? இது போன்ற சோதனைகள் குறிப்பாக நடத்தப்படும் பொழுது ஏற்கனவே அவர் தேவையான ஆதாரங்களை, பின்னணி விஷயங்களை எல்லாம் சேகரித்து வைப்பார்கள். சேகரித்த பிறகு அதற்கான ஒப்புதலை அவரது தலைமை அலுவலகத்திலிருந்து பெறுவார்கள். பெற்ற பிறகு ஒரே நேரத்தில் அனைத்து இடங்களிலும், அதாவது எத்தனை இடங்களில் சோதனை நடத்துகிறார்களோ அத்தனை இடங்களிலும் உரிய நேரத்தில் சோதனை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்குள் சென்றடைவதை உறுதி செய்வார்கள். ஒரே நேரத்தில் சோதனையை தொடங்குவார்கள்.
சோதனை தொடங்கிய பின்னர் சம்பந்தப்பட்ட வீடு அல்லது அலுவலகத்திற்குள் சென்ற உடனே அங்கு இருக்கக்கூடிய தொலைபேசி இணைப்புகளை அவர்கள் துண்டித்து விடுவார்கள். உள்ளே இருப்பவர்கள் யாரும் வெளியே செல்ல முடியாது. அதே போல வெளியே இருப்பவர்கள் யாரும் உள்ளே வராமல் பார்த்துக் கொள்வார்கள். அதே போல பொருட்கள், உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் யாரும் வெளியே எடுத்து செல்லக்கூடாது என்பதையும் அவர்கள் அக்கறையாக பார்ப்பார்கள். அது மட்டுமல்லாது அதற்கான சோதனைக்கான நீதிமன்ற உரிமையும் பெற்றிருப்பார்கள். அந்த நீதிமன்ற உரிமையை காட்டி அந்த வீட்டுக்குள் சோதனையை மேற்கொள்வார்கள் அல்லது அலுவலகத்திற்குள் சோதனையை மேற்கொள்வார்கள். சோதனையை மேற்கொள்ளப்பட்டு அந்த சோதனையிலிருந்து சீஸ்ட் வாரண்ட் என்று சொல்வார்கள். அதாவது என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்து அதனுடைய நகலை சம்பந்தப்பட்ட நபர்களிடம் ஒப்படைப்பார்கள். பிறகு சோதனையில் கிடைத்துள்ள இந்த ஆவணங்களை மற்றும் வேறு இடங்களில், அதாவது 30க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடக்கும் பட்சத்தில் பல்வேறு இடங்களில் பல்வேறு ஆவணங்களும் முக்கியமான ரசீதுகளும் கிடைக்கும். அதை ஒப்பிட்டு பார்ப்பார்கள். அந்த ஒப்பீடு சம்பந்தமாக அடுத்த கட்டமாக அந்த சோதனை சம்பந்தப்பட்ட நபர்களிடம் கேள்வி கேட்பார்கள், விசாரணை செய்வார்கள். அங்கேயே விசாரணை செய்வார்கள். வழக்கமாக இது போன்ற சோதனைகள் எல்லாம் 1 நாள் அல்லது 2 நாள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நடக்கும் பொழுது தொடர் விசாரணை என்பது இருக்கும். பல்வேறு கேள்விகளை கேட்பார்கள். அதற்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் காலம் கேட்பார்கள். குறிப்பிட்ட நேரம் எங்களுக்கு தேவைப்படுகிறது இதற்கு விளக்கம் கொடுப்பதற்கு என்று சொல்வார்கள். எனவே குறிப்பிட்டதற்கான கால அவகாசம் என்பது கொடுக்கப்படும். அதற்கு பிறகு விசாரணை என்பது நடைபெற்று அதற்கு பிறகுதான் வழக்கு என்பது தொடுக்கப்படும். பிறகு அடுத்த கட்டமாக வருமான வரி ஏய்ப்பு இருக்கிறதா, எது போன்ற முறைகேடு இருக்கிறது என்பது பொறுத்தெல்லாம் விசாரணை நடத்துவார்கள். அதற்கு பிறகு வருமான வரி ஏய்ப்பு இருக்கும் பட்சத்தில் வருமான வரி ஏய்ப்பு சம்பந்தமான விஷயத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் என்றால் சம்பந்தப்பட்டவர்கள் அதற்கான அவர்கள் அபராதத்தை செலுத்த வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த வழக்கில் தற்பொழுது இது தேர்தல் பணப்பட்டுவாடா என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே அது குறித்த விசாரணை எந்த அளவுக்கு எடுக்கப் போகிறார், அதுக்கான ஆதாரம் எந்த அளவுக்கு கிடைக்கப் போகுது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. மணிமாறன்.